வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 செகண்ட் சிவி லிஸ்ட் எப்பொழுது வெளியிட போகிறாங்க, இவைகளை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா இந்த குரூப் 4. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா, எல்லா தரப்பு மக்களுமே இதை தான் எதிர்பார்க்குறீங்க. வேக்கன்சிஸ் என்ன சார் ஆச்சு, இந்த வேக்கன்சிஸ் கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு ஒரு கம்மியான ஒரு வேக்கன்சிஸ் இந்த ஆண்டில் இருக்கே, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு எல்லா தரப்பு மக்களுமே கேள்வி மேலே கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் கண்டிப்பாக நடக்குமா நடக்காதா அப்படின்னு கேட்குற பதிலுக்கு வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் நிச்சயமாக இருக்குங்க. ஆனால் எவ்வளோ வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க தெரியாது. 4662 அப்படின்ற ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. இது குரூப் 4 அஃபிஷியலாக கொடுத்த வேக்கன்சிஸு. இன்னும் ஒரு 1000 வேக்கன்சிஸ் பக்கம் பேக்லாக் வேக்கன்சிஸ் இருக்குது. அது மட்டுமே கிடையாது, புதிய வேக்கன்சிஸ் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 5000 வேக்கன்சிஸாவது நிற்கிறோம். ஏன்னா கடந்த ஆண்டுகளில் குரூப் 4 வேக்கன்சிஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ 9000, 10,000, 11,000, 12,000, 13,000 வரைக்கும் கடந்த 10 ஆண்டுகளில் இருந்திருக்கு. ஆனால் ஏன் இந்த அளவுக்கு ரொம்ப வெறும் 4662 பேர் எடுக்கிறீங்க அப்படின்ட்டு மக்கள் ஒரு பக்கம், அதுலேயும் விஏஓக்கு நிரப்புறதுக்கு இடைக்கால தடையும் பிறப்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் எங்கே போய் முடியுதுன்னு தெரியல. கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி இதற்கு ஒரு முக்கியமான முடிவு அறிவிப்பு வெளியிடுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக தற்சமயம் நிறைய நபர்கள் பாஸ் செஞ்சுருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்குங்க. ஸோ அரசு கொடுத்த கோச்சிங் மூலமாக படித்தவங்க மட்டும்தான் அதிக அளவில் பாஸ் செஞ்சுருக்காங்க. கோச்சிங் சென்டரை நம்பி போனவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த டைம் தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயந்தாங்க. ஸோ தமிழகத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 காலி பணியிடங்கள் உயர்த்தப்படும். அதே போல் குரூப் 4 செகண்ட் சிவி லிஸ்ட்டு. ஸோ முதல் சிவி லிஸ்ட்டு எல்லாருமே பார்த்துட்டு போய்ங்க. இப்போ செகண்ட் சிவி லிஸ்ட்டு பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. செகண்ட் சிவி லிஸ்ட்டில் ஃபாரன் கார்டு வாட்சர், டிரைவிங் லைசன்ஸோட ஃபாரன் கார்டு வாட்சர், ஸோ அடுத்தடுத்து ஒரு சில டிபார்ட்மெண்ட்டே இதில் இன்க்ளூட் பண்ண போகிறாங்க. ஸோ பொறுத்துன்னு அவன் பார்க்கலாம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிசி எம்பிசி இருந்தால் எந்த ரேங்க்குள்ளார போகணும் அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குது. 1500 ரேங்க்கு ஓகேங்களா. ஸோ பிசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 150 ரேங்க்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி எம்பிசி அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ ஒரு 1500 ரேங்க்குள்ளார இருந்தாவே போதும். அதே மாதிரி இந்த எஸ்சி, எஸ்டிஏ, பிடபிள்யூடி இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 மார்க் இருந்தாலே போதுங்க. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4 வந்திருக்க ஒரு மிக மிக முக்கியமான அப்டேட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 700லேருந்து ஒரு 1000 ரேங்க் லிஸ்ட்டுக்குள்ளார இருந்தீங்கன்னா போதும். அதே மாதிரி டைப்பிஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஒரு 750லேருந்து ஒரு 1250 வரைக்கும் இருந்தாலே போதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ரேங்க் லிஸ்ட். இந்த ரேங்க் கம்யூனல் ரேங்க்ல இதை வாங்கியிருக்கணும். அதே மாதிரி அடுத்த கேட்டகரியை நம்ம பார்க்குறப்ப இது ஃபாரன் கார்டு வாட்சர் ஓகேங்களா. ஃபாரன் கார்டு வாட்சர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் அதே தான் வரும். ஸோ இவங்களுடைய ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப பிசி எம்பிசிக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 500 இருக்கணும். அதே மாதிரி எம்பிசி கேட்டகரிக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ ஒரு 700லேருந்து ஒரு 5000 வரைக்கும் இருந்தாலே போதும் ரேங்க் லிஸ்ட் ஓகேங்களா. அடுத்து இங்கே இன்னொரு விஷயம், இதில் நடக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எஸ்சி மற்றும் எஸ்சிஏ, எஸ்டி இந்த மாதிரி கேட்டகரியோடைய ரேங்க் லிஸ்ட் நம்ம பார்க்குறப்போ ஒரு 500க்குள்ளார இருந்தாலே போதும். இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நிச்சயமாக பணி வாய்ப்பு கிடைக்கும். ஸோ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் செகண்ட் சிவி லிஸ்ட்டு அதி விரைவில் உங்களுக்கு பப்ளிஷ் ஆக இருக்குங்க. காத்துக்கிட்டு இருக்கு, ரெடி ஆகிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சியில் இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.